Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் தனது ராணுவத்தை நகர்த்திக் கொண்டிருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளதாகவும் இந்தியா கூறியுள்ளது. ராணுவ நடவடிக்கைகள் குறித்து இந்திய விங் கமாண்டர் வியோமிகா சிங், வெளியுறவுத்துறை செயலர் விக்ரமஸ்ரீ விளக்கம் கொடுத்துள்ளனர். அதனை பார்க்கலாம். The military also resorted to air intrusions using drones and firing of heavy caliber weapons along the line of control. Along the international border and the line of control, air intrusion and several harassment attacks were also attempted from Srinagar till Nalia at more than 26 locations. Indian Armed Forces successfully neutralized these threats and majority of the vectors. However, limited damage was sustained to equipment and personnel at Indian Air Force stations at Udhampur, Pathankot, Adampur and Bhuj. There were also several high-speed missile attacks noticed subsequently after 0140 hours in the night at several air bases in Punjab. In a deplorable cowardly act, targeting of civilian infrastructure also had taken place, where Pakistan attacked the Medicare Center and school premises at the air bases of Srinagar, Avantipur and Udhampur, yet again displaying irresponsible targeting of our civilian infrastructure. In a swift and calibrated response, Indian Armed Forces carried out precision attacks only on identified military targets. The claims that they have made about attacking and destroying various places, various military installations and facilities, as has been pointed out by my colleagues here this morning, are completely false. The claim about the Air Force station in Sirsa being destroyed, completely false, as you've seen. The claim about the Air Force station in Suratgarh being destroyed, completely false again, as you have seen. There's a claim that has been made that the S-400 base at Adampur was destroyed, completely false once again. Claims have been made about large sections of Indian critical infrastructure, power systems, cyber systems, etc. being attacked and destroyed, completely false. I would urge all of you and all those who watch this not to be misled by this tissue of lies that is being peddled by the Pakistani state for obvious purposes. இந்தியா தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் தொடர்வோம் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் தாக்குதலை நிறுத்துவது தொடர்பாக பரிசீலிப்போம் என பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. பொறுமையை இழந்துவிட்டதால் தான் தாக்குதல் நடத்தினோம் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றத்தை தணிக்கும் வகையில் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது பாகிஸ்தானோடு. அப்போது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதற்றத்தை தணிப்பது குறித்து பரிசீலிக்கிறோம் என்று பாகிஸ்தான் தனது கருத்தை கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியா தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் தொடர்வோம் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானோடு தற்போது அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. போர் பதற்றத்தை தணிப்பதற்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடமும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் நாங்கள் அதனை பரிசீலிக்க தயார் என்று கூறியிருக்கிறார். இந்தியா தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் தொடர்வோம் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் திருமாறன் கிட்ட பேசுவோம். சார், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை, மிக குறைவுதான். ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட அது பலனளிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். இப்ப அமெரிக்கா தரப்புல இருந்து பாகிஸ்தான் கிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. பதற்றத்தை தணிப்பது குறித்து பரிசீலிப்போம், இந்தியா தாக்குதலை நிறுத்தினா நாங்களும் தாக்குதலை நிறுத்துறது தொடர்பா பரிசீலிப்போம், இந்தியா தாக்குதலை நடத்துச்சுன்னா நாங்களும் நடத்துவோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து கருத்து வெளியிடப்பட்டிருக்கு. சார்,
ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து எவ்வளவு கான்ட்ராடிக்டா தெரியுது பாத்தீங்களா? ஸோ நமக்கு 2 நாளா பார்த்துருக்கோம் யார் இந்த போரை வந்து தூண்டுகிறார்கள் அப்படின்னு அது தெரியும். ஸோ 8ஆம் தேதி யார் ஆரம்பிச்சாங்க, 9ஆம் தேதி என்ன பண்ணாங்க, இன்னைக்கு மார்னிங் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியும். இது வந்து அந்த கவுண்டர் நம்மளுடைய இப்பதான் ஸ்டேட்மெண்ட் அழகா சொன்னார் இல்லைங்களா, we are ready to stop war if பாகிஸ்தான் ஸ்டாப்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கான கவுண்டராக தான் இதை பார்க்குறேன். ஸோ அவங்க தான் இதை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க நிறுத்தினாக்கா நம்ம சொல்லிட்டார் ஏற்கனவே, பாகிஸ்தான் நிறுத்தினாக்கா எங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை கவுண்ட். நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டே வரோம். ப்ரொஃபசர் ஜெகநாதன் சொன்னாரு, நானும் சொல்றது என்னன்னாக்கா நம்ம அட்டாக்கே வந்து கவுண்டர் அட்டாக் தான். வி ஆர் நாட் அட்டாக்கிங் பாகிஸ்தான். பாகிஸ்தான் அட்டாக் பண்றதை நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் தான் கொடுத்துட்டு இருக்கோமே தவிர நம்ம எந்த வகையிலும் நம்ம வந்து இந்த நம்ம இட்ஸ் பிகம் வெரி ஹாபிச்சுவல் ஃபார் அஸ். நம்ம இந்த ஃபாலோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றது வந்து இந்தியாவோட இப்போ இல்லை, எப்பவுமே நம்ம இட்ஸ் இன் அவர் டிஎன்ஏ. வந்து ரொம்ப ரொம்ப ஹாபிச்சுவலா அது வந்து ஒரு ரிலீஜியஸ்டா ஃபாலோ பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஈவன் டூரிங் த வார் வி ஆர் ஃபாலோயிங் 100%. இன்று வரை அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாம வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடின்னு சொல்லியிருக்காங்க. நிறுத்தினால் அது கண்டிஷன். நம்ம போரே நம்ம வந்து ஆரம்பிக்கல. ஸோ அவங்க தான் முன் வரணும். ஸோ அவங்க தான் பாகிஸ்தான் தான் வந்து ஸ்டாப் பண்ணாக்கா வி ஆர் ரெடி டு ஸ்டாப் அவர் கவுண்டர். என்ன பாகிஸ்தானுடைய இன்டென்ஷன் என்ன இந்த ஹோல் எபிசோட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 3-4 மாதமாகவே தே ஆர் ஃபேசிங் லாட் ஆஃப் இன்டர்னல் பீப்புள் உடைய அகெயின்ஸ்ட். பலூச்சிஸ்தான்ல பாக்குறோம் ஒரு ரிவோல்ட்டாவே மாறி இருக்குது. நேற்று இம்ரான்கானுடைய பார்ட்டி வந்து அஜிடேட்டட் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்ம ஆர்மி சீஃப், பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் முனீர் வந்து ஒரு ஜிட்ரியா இருக்கிறதுனாலதான் இந்த போரே அவர் தொடுத்திருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவங்களோட ஹிஸ்டரி என்ன சொல்றதுன்னா, எப்பெல்லாம் அங்கே வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ, in order to divert the attention they will use this India card. அதான் இன்னைக்கும் பண்றாங்க. ஸோ அவங்க அதை பண்றாங்களே தவிர இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா we are standard as a single strong united India. ஸோ இதுல வந்து எந்த வித செகண்ட் தாட்டும் இல்லை. whole India starts as united to counter this criminal act of the Pakistan. இந்த war against terrorல வந்து we are stand united. அதை தான் இன்னைக்கு நம்ம ப்ரெஸ் மீட்ல பார்த்தோம். they want to destabilize our unity or they want to destabilize our people. அதுதான் வந்து வித்தின் கோட்ஸ்ல சொன்னாரு for the obvious reasons சொன்னார். the obvious reasons என்னன்னா, they want to create a trouble here. They want to divide the communities in India. That is the intention of Pakistan. அது ஒரு நாளும் இங்க இந்தியாவில வலிக்காது, அது நடக்காது என்பது அன்னைக்கு இந்தியர்களுக்கு தெரியும். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் வந்து அதை தொடர்ந்து அது செய்து கொண்டே வருகிறார்கள். இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ப்ராபகண்டாவை we are countering in each and every day. எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் தனது ராணுவத்தை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆனா இப்போ அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையில இந்தியா தாக்குதலை நிறுத்தினா நாங்களும் நிறுத்துவோம், பதற்றத்தை தணிக்க பரிசீலனை செய்வோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பில இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு தகவல்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திருமாறன். தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.